ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக கொடுமையான காலகட்டம் எது தெரியுமா? தன்னுடைய மொத்த ஈகோவையும் மனசுல புதைச்சு வச்சுக்கிட்டு ஒருவேளை சோற்றுக்காக குடும்பத்திடம் கையேந்தி நிற்பது மாதிரி ஒரு மோசமான சூழல் மனிதனுக்கு வாச்ச மாதிரி உலகத்தில் வேற எந்த மிருகத்துக்கும் வாச்சது கிடையாது. கொடுமை. அப்படியே ஈகோவெல்லாம் புதைச்சு வச்சுக்கிட்டு, எங்க அப்பாவை சில சமயம் நான் கோபமா பேசிட்டேன்னா நான் வந்து அப்படியே இறைவன் முன்னாடி உட்காந்து அழுவேன். நான் இப்ப தப்பா பேசிட்டோம், அப்பாட்ட சாரி கேட்பேன். அப்பா பெருசா எடுத்துக்க மாட்டார். அந்த மொமெண்ட்ல வந்துடும் கோபம். ஆனா அவருடைய இயலாமை தானே கோபப்படுத்துது. இதே அப்பா, இதே நான் பையனா இருந்தேன், ஆனா 30 வருஷம் முன்னாடி செவல பேத்திருப்பார். என்னப்பா அப்படி பேசுறீங்க, இங்க வாப்பா, என்னப்பா. அதே அப்பா இப்ப என்னப்பா பேசுறீங்கன்னு கேட்கிறேன், கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார். ஏன்? இயலாமை. ஏதாவது பேசி கோச்சுட்டானா, பார்த்துக்காம போயிட்டானா நினைக்கிறாங்கல்ல, அதை நினைக்க வைக்கிறோம்ல. ஒன்று சொல்லவா, உங்களை பெற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தயவு செய்து மிக மிக கவனமாக பயன்படுத்துங்கள். ஒருவேளை உங்களால் அன்பாக பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை உங்களால் கனிவாக பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை உங்களால் பரிவாக பேச முடியவில்லை என்றால், நீங்கள் ஊமை என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருங்கள். ஐயா சொன்னார்ல, சும்மா இருங்க. தயவு செஞ்சு பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை. பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை. சீனிவாசன் ஒருத்தர் ஒரு நண்பர் கவிதை எழுதியிருந்தார் ஆனந்த விகடன் சொல்வனத்தில். ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். 5 விரல் 6 விரல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம்மா. இது வரைக்கும் எந்த கணக்கில் அது சேர்ந்ததுன்னே தெரியாது. பையனுக்கு இடது கை புழக்கம், ஐயோ ஐன்ஸ்டீன் ஆயிடுவான். அப்படியா? அந்த அம்மா கேட்டிருக்கு ஜோசியத்தை. ஆமாங்க, டெஃபினட்டாக அவன் ஐன்ஸ்டீன் தான், மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஆவான். இல்லை பையனோட அப்பா சும்மா இருக்கிறாரு. அப்படியா? அவரும் இடது கையில் தான் எழுதுவாப்புல. இவர் ஐன்ஸ்டீன் சொன்னவர் இப்போ ஞானி ஆயிட்டார். எல்லாம் நல்லதே நடக்கும். கவிதை எழுதுகிற சீனிவாசன், ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். ஒரு நாள் கூடுதலாய் இருக்கும் வருடத்தை லீப் வருடம் என சிறப்பிக்கிறார்கள். ஒரு கண் கூடுதலாய் இருக்கும் கடவுளை வலிமை வாய்ந்தவராக ஆராதிக்கிறார்கள். ஒரு படி கூடுதலாய் அன்பு செலுத்துபவரை இந்த உலகத்தில் பிழைக்க தெரியாதவன் என்கிறார்கள். ஒருத்தனை நம்பி அன்பு செலுத்திட்டா, ஏன்டா ஏமாந்து போனேன்னு கேட்டா, ஏங்க அவனை நம்பணுங்க, உண்மையான அன்பா இருந்தங்க, போடா பிழைக்க தெரியாதவன சொல்றோம்ல. ஒரே ஒரு படி அன்பு கூடுதலாக வச்சுட்டா என்ன சொல்றோம் நம்ம எல்லாரும்? அடுத்தவங்களை பிழைக்க தெரியாதவன சொல்றோம், பைத்தியக்காரன் தானே சொல்றோம். நமக்கு தகுந்த மாதிரி பழமொழிலாம் தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மன்றுவான். யார் சொன்னாங்க? அதான்டா யார் சொன்னாங்கிறான், காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு போதாங்க அடுத்தவனுக்கு எல்லாம். நமக்கு தான் போதுன்னே ஒன்று தோணாதே. வாந்தி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடுவான் கல்யாண மண்டபத்தில். சில பேர் அப்பெல்லாம் வரலன்னு அரை நாள் அழுகுறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கான். ஏன்டான்னு கேட்டால், எந்த கல்யாணத்தில் எனக்கு அப்பெல்லாம் வராது சார். இதுக்கெல்லாமடா அழுவான்னு. ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் கல்யாணமாக போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பிச்சை எடுக்கிறேன் கல்யாணமாக போகிறேன். யோசிச்சு பாருங்க, எதுக்கு வருத்தப்படுறதுனே தெரியாது, எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியாது. அன்பு கொஞ்சம் அதிகமாக காமிச்சிட்டா போதுமே, பிழைக்க தெரியாதுன்றவானே, முட்டா பையன்றுவானே, ஈஸியாக அவனை ஏமாத்திரலான்றவானே. நான் ஒன்று சொல்லவா, பிழைக்க தெரியாதவர்கள் காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிழைக்க தெரியாதவர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காணப்படுவார்கள். அவர்கள் மறைந்த பிறகு பிழைப்பதற்கான வழியை சொல்லுகிற தலைவர்களாக அவர்கள்தான் மாறியிருப்பார்கள். ஏன்? அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான், மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான். பிழைக்க தெரியாதவன் சொல்லி அன்பு தானங்க எல்லாமே. மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்து போயிட்டார். தமிழகம் முழுக்க அவ்வளோ பேரும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம், எப்படியா அந்த இளைஞன் பிழைச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணோம். ஏன்? அந்த தந்தையினுடைய வேண்டுதல் அவ்வளோ பலமா இருந்துச்சு.
பொழைச்சிடணும் 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 எல்லாமே வேண்டிக்கிட்டோம். ஆனால் அவர் இறந்து போயிடுறாரு. சைதை துரைசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது அந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு மனிதர் ஒரு அறிக்கையை சொல்றாரு, ஒரு வார்த்தைகளை சொல்றாரு.